Free computer courses like MS Office, Tally Prime, BCC, DOA, DMO, DCA, DEO, DTP, HDC and PGDCA computer courses IT related programming, C program, C++, Java, Python, full stack courses non-coding related graphic designing, web designing, digital marketing, UI UX designs, audio video editing and animation courses ஆன்லைனில் ஃப்ரீயாகவே கண்டக்ட் பண்ணுறோம். இந்த கோர்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமும் அண்ட் இதுக்கான சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வாங்கணுன்ற டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு கோர்ஸஸ்க்கு தனி லிங்காக கொடுத்துருக்கேன். வாட்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரைட் கோர்ஸஸை சூஸ் பண்ணுங்கள். ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் மது ஃப்ரம் MADTEC ஸ்கில் டெவலப்மெண்ட். ISO 9001-2015 சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் வித் ரிஜிஸ்டர்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இந்த சர்டிஃபிகேஷன்ஸை எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ண முடியும். கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப்க்கு வேலிடான சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். பேஜ் மேக்கருக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். பேஜ் மேக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேர் டிடிபியில் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேராகவும் கவர் ஆகும். கிராஃபிக் டிசைனிங்லேயும் ஒன் ஆஃப் த சாஃப்ட்வேராக இருக்கும். இல்லை பேஜ் மேக்கர் கோர்ஸாகவும் தனியாக நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பேஜ் மேக்கருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கான பேஜ் மேக்கரை என்ன ப்ரப்போஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிடிபி ஒர்க்ஸ், டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங் ஒர்க் அப்படின்னு சொன்னால் லைக் ஒரு டாக்குமெண்ட், ஒரு புக்காகவோ இல்லை மேக்சின்ஸாகவோ இல்லை விசிட்டிங் கார்ட்ஸோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்டையும் இருக்கும், கிராஃபிக்ஸும் இருக்கும், ஃபோட்டோஸும் இருக்கும். இதை மூணுத்துமே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறத டிசைனிங் ஆர் டிடிபி டெஸ்க்டாப் பப்ளிஷிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெஸ்க்டாப் பப்ளிஷிங்கில் அடோபி பேஜ் மேக்கரும் ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ். இந்த டிடிபியை என்னென்னலாம் பண்ண முடியும், டிடிபி அப்படின்ற ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா சர்டிஃபிகேட் டிசைன் பண்ணுறது, ப்ரௌச்சர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, ஃப்ளையர் க்ரியேட் பண்ணுறது, பிஸ்னஸ் ஐடி கார்டு, பேம்ப்ளெட், நோட்டீஸ், புக்ஸ் அண்ட் மேக்சின், நியூஸ் பேப்பர் டிசைன்ஸ், லெட்டர் ஹெட்டு இல்லை பில் புக் ஆகட்டும், போஸ்டர், பேனர், ஆட்ஸு, ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு, கேலண்டர் அண்ட் இன்விடேஷன். இது மட்டும் இல்லை, லோகோ டிசைன்ஸ் பண்ணுறது, ஒரு பிராண்டிங்க்கு தேவையான பிரிண்டிங் ரிலேட்டடான ஒர்க்கும் இல்லை பப்ளிஷ், நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரிலாம் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் டிடிபின்ற ஆப்ரேட்டரால் தான் பண்ண முடியும். அப்போ டிடிபின்ற ஆப்ரேட்டரில் ஃபோட்டோஷாப் படிச்சிருந்தாலோ இல்லை பேஜ் மேக்கர் படிச்சிருந்தாலோ இன்டிசைன், கோரல்ரா இந்த நாலுமே த கம்ப்ளீட் கிராஃபிக் டிசைனிங் அப்படின்னு சொல்லுவோம். இதே ஃபோட்டோஷாப்பில் பேஜ் மேக்கர், கோரல்ரா இது மூணுத்து மட்டும் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இது டிடிபி ரிலேட்டடான ப்ராசஸ். கிராஃபிக் டிசைனிங்க்கும் டிடிபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இதை நம்ம வேரியேஷன் பண்ணணும். கிராஃபிக் டிசைனிங்கிறது ஒரு ஃபோட்டோவை எடிட் பண்ணி அந்த ஃபோட்டோக்கான கலர் கரெக்ஷன் பண்ணுறது, இது மாதிரி டாப் லெவலான ஒர்க்கு ஃபோட்டோ எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் முதல் கொண்டு நிறைய பண்ணும். பட் டிடிபியில் அவ்வளோலாம் நம்ம இங்கே பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே இருக்கிற பிக்சர்ஸையும் டெக்ஸ்ட்டையும் ஆர் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வேறு ஏதாவது ஐகான்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு டிசைன்ஸ் மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதை டிடிபி ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிடிபி ஒர்க் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த கோரல்ரா ஆகட்டும் இல்லை பேஜ் மேக்கர் ஆகட்டும் இல்லை பேசிக்காக இருக்கக்கூடிய ஃபோட்டோஷாப் ஆகட்டும், இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிராஃபிக் டிசைனிங் சாஃப்ட்வேர் இந்த சாஃப்ட்வேர்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அவுட்புட்டுடைய குவாலிட்டி வந்து ஹையாக கொடுக்கும், ஈஸியாக எடிட் பண்ண முடியும், டைம் சேவிங்ஸ் இருக்கும், காஸ்ட் எஃபிஷியன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், லே அவுட்டுடைய கண்ட்ரோல் அந்த பேஜுடைய கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ஒர்க் அவுட் பண்ணும். கம்பைன் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸ் அப்படின்வாங்க. டெக்ஸ்ட்டையும் கிராஃபிக்ஸையும் க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கெலாம் ஈஸியாகவும் இருக்கும். நிறைய டெம்ப்ளேட்ஸை போட்டு ஒர்க் பண்ண முடியும், எரர் ரெடியூஷன்ஸ் வந்து பண்ண முடியும். சரி, இது டிடிபியோட அட்வான்டேஜஸ். இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொன்னால் டிடிபியை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோம். இல்லை ஒரு மேக்ஸிமம் ஹை இண்டஸ்ட்ரியாக கூட எடுத்துக்கலாம். நம்ம அந்த இடத்துல பிரிண்டிங் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு நம்ம ஒரு லேபிளை க்ரியேட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு சிம்பிளான ஒரு ஐடி கார்ட்ஸ் எடுக்கிறதோ விசிட்டிங் கார்டு அடிக்கிறதோ
இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் வந்து அந்தந்த கம்பெனிஸ்க்கு கம்பல்சரி இருக்கும். ஸோ அந்த இடத்துலலாம் இந்த சாஃப்ட்வேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்துகிட்டு இருக்கும். டிடிபி பொறுத்த வரைக்கும் பிரிண்டிங் ரிலேட்டடான ப்ராசஸ்க்கு மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இம்பார்ட்டன்ஸில் டைப் இருக்குது. நம்மளுடைய பிஸ்னஸை பொறுத்து பிஸ்னஸோ எஜுகேஷன்ஸோ மீடியாவோ இந்த இடத்துலலாம் டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்டு ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட் பிரிண்டிங்காக டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் சப்போர்ட்டு, அதாவது நம்ம கம்பெனிக்கு தேவையான லோகோ டிசைன்ஸ் பண்ணுறது, கம்பெனிக்கான பிராண்ட் கலரை சூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடான ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற கைடன்ஸோ இல்லை லெட்டர் பேடோ இல்லை நோட் பேடோ, லெட்டர் பேட் அதை விட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ளையர்ஸ், நோட்டீஸ், ஹேண்ட் அவுட்ஸ், பேனர், இது எல்லாத்துக்குமே இந்த டிடிபி சாஃப்ட்வேர்ஸ் தேவை. சரி, இதே பேஜ் மேக்கருடைய யூசஸ் என்ன? டிடிபினா எல்லா சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் நம்ம சொன்னோம். பேஜ் மேக்கருடைய ஒர்க் என்ன அப்படின்னா, இதில் கிளியராக ப்ரொஃபஷ்னல் பேஜ் லே அவுட், அதில் ப்ரௌச்சர்ஸை பண்ண முடியும், மேக்சின்ஸை பண்ண முடியும். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக புக் க்ரியேஷன்னாலே பேஜ் மேக்கர் மட்டும்தான். சர்டிஃபிகேட் அண்ட் நியூஸ் லெட்டர்ஸ் இதெல்லாமே அடிஷ்னலி நம்மளால் பண்ண முடியும். பட் ப்ரொஃபஷ்னலாக இதுக்கான ப்ராசஸ் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பேஜ் மேக்கர் தான். ஸோ இந்த பேஜ் மேக்கர் சாஃப்ட்வேர்ஸ்லையும் டெக்ஸ்ட் அண்ட் கிராஃபிக்ஸை பேஸ் பண்ணி நம்மளால் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான். பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் இன்னும் அட்வான்ஸ்டாக சொல்லணும் அப்படின்னா மல்டிபிள் பேஜஸை ப்ராப்பர் அலைன்மெண்ட்டோட ப்ராப்பர் ஃபார்மேட்டிங்கோட நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா பேஜ் மேக்கர் பெர்ஃபெக்டான சாஃப்ட்வேர்ஸ். சார் இல்லுஸ்ட்ரேட்டர் வந்து வெக்டார் டிசைன்ஸ், ஃபோட்டோஷாப் வந்து பவர்ஃபுல் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான். அப்போ டாக்குமெண்ட்டாக லாங் டாக்குமெண்ட்டாக நான் கிராஃபிக்ஸோடு க்ரியேட் பண்ணணும், ஒரு புக்கை நான் ரெடி பண்ணணும், இல்லை நான் ஒரு மேக்சின்ஸை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பேஜ் மேக்கரால் மட்டும்தான் முடியும். அண்ட் இந்த லாங் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சரி, நம்ம பிரிண்டிங் எடுக்கிறோம் அப்படின்னா ஹை குவாலிட்டி அவுட்புட்டும் நிறைய பேஜஸ் அவுட்புட்டும் கொடுக்கறதும் இந்த பேஜ் மேக்கரால் தான் பண்ண முடியும். சரி, ஓகே, பேஜ் மேக்கருடைய ஃபியூச்சர்ஸ் என்ன? பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி யூசர் இன்டர்ஃபேஸஸ் தான் இருக்கும். ஈஸியான மெனுஸஸ் இருக்க போது, ஈஸியான டூல்ஸாக இருக்க போது. மாஸ்டர் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேஜஸை நிறைய க்ரியேட் பண்ண முடியும், அதுக்கான எலமெண்ட்ஸ் ஆட் பண்ண முடியும், அதுக்கான ஃபூட்டர், பேஜ் நம்பர், இது எல்லாத்தையும் இங்கே யூஸ் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டாகவும் ஹேண்டில் பண்ணலாம், கிராஃபிக்காகவும் ஹேண்டில் பண்ணலாம். டெம்ப்ளேட் ஈஸியாக இருக்கும், ஸ்டைல்ஸ் எல்லாம் ரொம்ப அப்ளை பண்ணலாம், மல்டிபிள் பேஜ் சப்போர்ட் பண்ணும். எக்ஸ்போர்ட் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சேவ் பண்ணும்போது பிடிஎஃப் ஃபார்மேட்டாகவும் இல்லை நம்ம பேஜ் மேக்கர் ஃபார்மேட்டாகவும் மட்டும்தான். எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் இது ரெண்டுத்தை தவிர வேறு எதுவும் இருக்காது. லே அவுட்டில் ஈஸியாக நம்மளால் ரூலர்ஸை பிரிக்க முடியும், கிரிட் லைனை பிரிக்க முடியும், அலைன்மெண்ட் பண்ணுறதுலாம் பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய கம்பபிலிட்டி சாஃப்ட்வேர்ஸாக இருக்குமா அப்படின்னா எஸ். இங்கே பண்ணுறதை நம்மளால் அப்படியே ஃபோட்டோஷாப்க்கோ இல்லை இல்லுஸ்ட்ரேட்டருக்கோ இல்லை வேறு ஒரு ஃபார்மேட்டுக்காகவும் நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக சொல்லணுன்னா அடோபி பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி யூசர், நிறைய பேஜஸை க்ரியேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய பவர்ஃபுல் சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இது ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு டூல்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது. பப்ளிஷிங் ஒர்க் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்மளால் பிளானிங் பண்ண முடியும், கண்டென்ட் கலெக்ஷன்ஸை கலெக்ட் பண்ணி ப்ளேஸ் பண்ண முடியும், பேஜ் லேஅவுட்டை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியும், ப்ரூஃப் ரீடிங்கை வந்து செக் பண்ணிக்கலாம். பிரிண்டிங், பப்ளிஷிங், டிஸ்ட்ரிபியூஷன் இது எல்லாமே டிடிபியில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். சரி, டிடிபி சாஃப்ட்வேர்ஸில் ஈவன் நமக்கு வேர்ட் ப்ரெஸ் மாதிரியான இல்லை வேர்ட் மாதிரியான சாஃப்ட்வேர் தான். பட் வேர்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எம்எஸ் ஆஃபீஸோ இல்லை கூகுள் டாக்கோ இல்லை ஆஃபீஸ் ரைட்டரோ எடுத்துக்கலாம். இது எல்லாமே வேர்ட் ரிலேட்டடாக டைப்பிங் ரிலேட்டடான ஒரு சாஃப்ட்வேர் தான். டிடிபியும் டைப்பிங் ரிலேட்டட் தான். பட் என்ன, இந்த வேர்டில் வந்து நம்மளால் நம்ம எதிர்பார்க்குற இமேஜஸை எதிர்பார்க்குற இடத்துல ப்ளேஸ் பண்ணி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ண முடியாது. பட் டிடிபியால் அதை பண்ண முடியும். அந்த பேஜ் மேக்கர் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸில் அக்யூரேட்டாக நம்மளால் பண்ண முடியும்.
சரி, ஓகே, இது டிஃப்ரென்ஸ். இப்போ டிடிபினா என்னன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கும், பேஜ் மேக்கர்னா என்னன்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் நம்மளால் க்ரியேட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட் அண்ட் பேஜ் மேக்கரில் நம்ம என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஃபைனலாக பண்ண போகிறோம் அப்படின்னா டூல்ஸை பற்றிலாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸஸை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம், டூல்ஸை பற்றி லேர்ன் பண்ண போகிறோம், டெக்ஸ்ட்டை ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராஜெக்ட் அப்படின்னும் போது ஒரு விசிட்டிங் கார்டை க்ரியேட் பண்ணுறது, ஐடி கார்டை க்ரியேட் பண்ணுறது, லெட்டர்ஹெட், ப்ரௌச்சரில் பைஃபோல்ட் ட்ரைஃபோல்ட் ரெண்டுமே பண்ணோம், சர்டிஃபிகேட், புக்குடைய கவர்ஸு, நியூஸ் பேப்பர் லேஅவுட், மேக்சின் லேஅவுட், பேம்ப்ளெட் டிசைன்ஸ், இன்விடேஷன் கார்டு, பில் புக் அண்ட் ஃபார்ம்ஸு, ரெஸ்யூம், போர்ட்ஃபோலியோ. ஃபைனலாக இதை போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நம்ம பண்ணுறதெல்லாம் போர்ட்ஃபோலியோ தான். நம்ம க்ரியேட் பண்ணுற ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஒரு இமேஜ் ஃபார்மேட்டாக நம்ம எடுத்து வைக்கணும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் பண்ணோடனே நீங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய ஜாபில் நீங்கள் கோர்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிடலாம், ஜாபை வாங்கிட முடியாது. இந்த டிடிபியை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸுடைய போர்ட்ஃபோலியோவை வந்து ஷோ பண்ணும். நான் இதை ஃபோட்டோஷாப்பில் க்ரியேட் பண்ணேன், இதை இல்லுஸ்ட்ரேட்டரில் க்ரியேட் பண்ணேன், இதை பேஜ் மேக்கரில் க்ரியேட் பண்ணேன் அப்படின்ட்டு நம்ம அவுட்புட் பிடிஎஃபாவோ இமேஜாவோ இல்லை இமேஜுடைய டைப் ஆஃப் ஃபார்மெட்டில் என்ன இருந்தாலும் சரி அதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ நம்ம போர்ட்ஃபோலியோவை ஃபைனலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடக்ஷன், பேஜ் மேக்கர்னா என்ன, பேஜ் மேக்கர் என்ன பண்ண முடியும், பேஜ் மேக்கரில் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணலாம், டிடிபியுடைய பேசிக்கான ப்ராசஸ்லாம் என்னன்றதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம பேஜ் மேக்கரை எப்படி ஓப்பன் பண்ணணும், அதனுடைய இன்டர்ஃபேஸஸில் என்னென்னலாம் இருக்குது, டாக்குமெண்ட்டை எப்படி செட்டப் பண்ணணும், ஸோ அதை பற்றி பார்க்குறோம். தேங்க்யூ.